ஃபார்முலா நமக்கு பம்ப் பொறுத்த வரைக்கும் n இன்டூ ரூட் ஆஃப் கியூ ஜி இன்டூ ஹெச்எம் பவர் 3/4. அங்கே 5/4ன்னு வரும், இங்கே 3/4 ப்ளஸ் கொஞ்சம் டேர்ம்ஸ்லாம் இங்கே மாற்றிருப்பாங்க. இங்கே அவங்க ரூட் உலக பி இருக்கும், இங்கே ரூட் உலக கியூவு கீழே ஜி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, அதுதான் பம்பு பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஃபார்முலா. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இது பம்பு பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. மினிமம் ஸ்டார்டிங் ஸ்பீட் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. இதான் ஃபார்முலா. மேனமெட்ரிக் ஹெட் கொடுத்துருந்தாங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு u2 ஸ்கொயர் மைனஸ் u1 ஸ்கொயர் பை 2g. இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகே, அந்த யூவை தான் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா பைடி n பை 60 டேர்ம்ஸில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அப்படி போட்டு நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேயா? இன்னொன்று என்னன்னா, நம்ம மேனமெட்ரிக் ஹெட்டுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. இப்போ சம்ஸ்ல ஜென்ரலாக வந்துட்டு பம்ப் வந்து சாரி அதான் நம்ம சென்ட்ரிஃபியூகல் பம்ப் வந்துட்டு இவ்வளோ ஹெட்டுக்கு அகெயின்ஸ்டா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா we have to by default consider it as நம்மளோட ஹெச்எம் தான், மேனமெட்ரிக் ஹெட்னு கன்சிடர் பண்ணுவோம். ஓகேயா? நம்ம கொஸ்டின்ல சொல்லியிருப்பாங்க. ஓகே, பை டிஃபால்ட் என்ன சொல்றாங்கன்னா பம்ப் இஸ் ஒர்க்கிங் அகெயின்ஸ்ட் ஹெட் ஆஃப் இவ்வளோ, அப்படின்னா ஹெச்எம் கன்சிடர் பண்ணிக்குவாங்க. அந்த எக்ஸ் மீட்டர் சொல்லி சொன்னாங்கன்னா ஹெச்எம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மீட்டர்னு எடுத்துக்குவோம். இன்னொரு ஃபார்முலா ஹெச்எம்க்கு என்னன்னா உங்க கீழே பார்க்குறதுல இந்த ஃபார்முலா VW2 U2 by G minus HL. லாஸஸ் மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே, இந்த ஃபார்முலா வந்துட்டு ஒரு கொஸ்டின் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டுட்டோரியலும் சிஎலும் கேட்டிருந்தாங்க. ஹெச்எம் வந்துட்டு பார்த்தோன்னா மேனமெட்ரிக் ஹெட்டுக்கு இன்னொரு ஃபார்முலா எப்படி காமிக்கிறாங்க, அந்த ஃபார்முலாவை இந்த ஃபார்மேட்டில் HD பிளஸ் V0 ஸ்கொயர் பிளஸ் Z0 மைனஸ் HS. பேசிக்லி டெலிவரி சைடில் இருக்க நம்மளுக்கு பெர்னோலி ஈக்குவேஷன் மைனஸ் சக்ஷன் சைடில் இருக்க அந்த பெர்னோலி ஈக்குவேஷன் போட்டுக்கிறாங்க. என்னன்னா இந்த சைடு வந்துட்டு ப்ரெஷர் பை ரோஜி இங்கே இருக்கும், இங்கே வெலாசிட்டி லாஸ் VD ஸ்கொயர் பை 2G இருக்கும். அது என்ன ஹைட் டிஃப்ரென்ஸ் சாரி அலைன்மெண்ட் டிஃப்ரென்ஸில் இருக்கு அப்படின்னு போகிறது தான் Z0 மைனஸ் இந்த HS சக்ஷனில் சைடில் இருக்க ஹெட் தட் இஸ் P சக்ஷன் பை ரோஜின்னு எழுதிக்கலாம். இந்த ஃபார்மேட்டில் VI ஸ்கொயர் பை 2G ப்ளஸ் EIன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வந்துட்டு இப்போ வந்துட்டு இது ஜஸ்ட் ஃபார்முலா பார்க்குறப்போ மாய்க்கும். நான் சம்மில் இருந்த அந்த சம்மை நான் சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ ஹெச்எம் வந்துட்டு என்னன்னா பேசிக்லி ஹெட் அட் டெலிவரி மைனஸ் டோட்டல் ஹெட் அட் சக்ஷன் எழுதுறாங்க ஹெச்எம் தான். இது வந்துட்டு எப்படி தியரட்டிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் தெரியுமா? தியரட்டிக்கலாக சாரி இப்போ என்ன சொல்கிறேன் டயக்ராமேட்டிக்காக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, இப்போ இதான் ஹெட் அட் டெலிவரியா, இதுதான் இங்கே மிட்லேருந்து இங்கே இவ்வளோ தூரம் பார்த்தோன்னா ஹெட் அட் டெலிவரி. இப்போ இங்கேருந்து 0 கோஆர்டினேட் ஆச்சுன்னா இது வந்துட்டு ப்ளஸில் இருக்க வச்சுக்கலாம் ஹைட்டை. ஓகே, ப்ளஸ் ஹைட்டில் இருக்குது கரெக்டாக. ஸோ அப்போ இதான் 0 லெவல்னா இது ப்ளஸ் ஹைட் இருக்குது. இப்போ இங்கேருந்து கீழே போகிறேன்னா எல்லாம் மைனஸ் ஹைட்டில் இருக்குது கரெக்டாக. ஸோ ஹெட் டெலிவரி ஹெட் மைனஸ் ஆஃப் சக்ஷன் ஹெட்னா பேசிக்லி எனக்கு ஆட் பை மேனமெட்ரிக் ஹெட் வரும். புரியுதா? மைனஸ் ஆஃப் மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகிடும். புரியுதா? ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க, அதான் இப்படி எழுதியிருக்காங்க. இந்த டெலிவரி சைடில் இருக்க ஹெட்டு ப்ளஸ் அங்கே இருக்க இந்த லாஸு வெலாசிட்டி லாஸு அந்த மாதிரி இந்த சைடில் மைனஸ் ஆஃப் செக்ஷன் சைடில் இருக்க அதே இதை போட்டு இதுவும் ஹெச்எம்னு எழுதுறாங்க. ஓகேயா? சொன்னப்போ ப்ராபபிள் ஒரு ஃபார்ம் படிச்சு தெரியுமா, π/4 dBVF படிச்சிருந்தோம். இன்னொரு ஃபார்முலா என்னன்னா லெட்ஸே அந்த 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 ஃபார்முலா மேலே இங்கே படிச்சிருந்தால க்யூக்கு இந்த ஃபார்முலா வந்துட்டு எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ஃப்ளோரைட் இன்சைட் அந்த சென்ட்ரிஃபியூகல் அந்த பம்ப் உள்ளாக்க அந்த கேசிங்லாம் உள்ளாக்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். சாப்பிட்டேன் ஆக்சுவலி சாப்பிட்டேன். சாப்பிட்டேன். இப்போ பரவாயில்ல. பார்த்தோன்னா இது வந்துட்டு எங்கன்னா இந்த
இல்ல இது முடிஞ்சிடும் இப்ப. வெயிட் பண்ண, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வெயிட் பண்ண. சாரி நீ ஃபுல்லா என்ன சொல்ற, பிரேக்கா போதா. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம அந்த சென்ட்ரிஃபியூகல் பம்ப் இங்கே உள்ள இருக்கிற ஃப்ளோ ரேட், இன்லெட்ல இருக்கிற ஃப்ளோ ரேட், அதுக்கப்புறம் இங்கே வெளியில இருக்கிற ஃப்ளோ ரேட். பட் இங்கே இருக்க ஃப்ளோ ரேட்ல எப்படி நார்மலாக சொல்லுவோம்னா பேசிக்கலி ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி தான். ஏரியா ஆஃப் திஸ் பைப்பு இன்ட்டு வெலாசிட்டி ஆஃப் திஸ் பைப்பு. ஸோ அது வந்துட்டு நீங்கள் காமிச்சிருந்தாங்க. அதான் வந்துட்டு நான் இங்கே எழுதியிருந்தேன். அது இங்கே. ஸோ பைப்போட டயமீட்டருக்கு பைப் உள்ளாக்க என்ன வெலாசிட்டி இருக்கு அப்படின்னு இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஃபார்முலா ஓகே. ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஃபார்முலா வில் நீட் டு நோ ஃபார் சால்விங் நம்மளோட பம்ப் பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரே ஒரு சம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஒரே ஒரு சம் பார்க்கலாம். நாளைக்கு வந்துட்டு சம் கொஞ்சம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் மித்தனா கான்செப்ட் இருக்குன்னு பார்க்கலாம். டே ஆஃப்டர் டுமாரோ. ஓகே. சென்ட்ரிஃபியூகல் பம்ப் இங்கே பிடிஎஃப் பேஜ் நம்பர் 350 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே நம்மளுக்கு வந்து 330 வருது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சொன்னேன் 4.23 diameter of the impeller of the centrifugal pump inletly outletly கொடுத்துட்டாங்க. ஸோ D1 D2 கொடுத்துட்டாங்க. Determine the minimum starting speed. ஓகே, against to work against head of load அப்படின்னு சொன்னாங்கனாலே ஹெட் இதை வந்துட்டு ஹெச்எம்னு சொல்லியிருந்தேன். ஸோ 30 மீட்டர் தான் ஹெச்எம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்மால் டி1 ஸ்மால் டி2 கொடுத்துட்டாங்க. மினிமம் ஸ்டார்டிங் ஸ்பீட் கேட்டுருக்காங்க. மினிமம் ஸ்டார்டிங் ஸ்பீடுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா ஒன்று காமிச்சிருந்தேன் நான் இருக்கா. ஸோ என்ன ஃபார்முலா காமிச்சிருந்தேன் இது நினைக்கிறேன். நிமிஷம். இந்த அந்த மினிமம் ஸ்டார்டிங் ஸ்பீட் ஒரு ஃபார்முலா காமிச்சிருந்தேன் இருக்கா. அதாவது HM is equal to U2 square U1 square அந்த ஒரு ஃபார்முலா தான் இங்க நம்ம யூஸ் பண்ண போறோம். நான் ஒரு ஃபார்முலா ஷீட் அப்டேட் பண்ணாத தவிர ஒரு நிமிஷம். இதில் வந்துட்டு நம்ம உனக்கு வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணுவேன். இதில் கீழே வேணும், கொஞ்சம் கீழே கீழே வந்தேன்னா இன்னும் கொஞ்சம் கீழே இதான் கொஞ்சம் மேலே கொஞ்சம் மேலே கொஞ்சம் மேலே கொஞ்சம் மேலே கொஞ்சம் மேலே இந்த பேஜ் கடைசியில் இருக்கும். இன்னும் கொஞ்சம் மேலே இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இதான் நம்ம மினிமம் ஸ்டார்டிங் ஸ்பீடு ஃபார்முலா. ஸோ அங்கே வந்துட்டு நம்மளுக்கு 2 டயமீட்டர் கொடுத்துட்டாங்க.
ஓகே, நம்மளுக்கு மினிமம் ஸ்டார்டிங் ஸ்பீடுனா அந்த ஆர்பிஎம் அந்த எண்ணு தான் கேட்டிருக்காங்க. தெரியுதா? அந்த எண்ணு வேல்யூ கேட்டிருக்காங்க. ஹெச்எம் வேல்யூ கொடுத்துட்டாங்க. டி 2 வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஜி நமக்கு தெரியும் 9.8. இங்க எண்ணு மட்டும் தான் அன்னோன். சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியா எடுத்துடலாமா அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்? அவ்வளவுதான். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். மினிமம் ஸ்டார்டிங் ஸ்பீட் கேட்ட கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு நான் நீ ஸ்க்ரீன்ஷாட் நிப்பாட்டிடு, நான் இங்கே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். இதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நாளைக்கு பார்க்கலாமா? இப்போ நம்ம ஃபார்முலாஸ் ஜஸ்ட் ஒரு பேசிக்ஸ் கொஸ்டின் காமிச்சிருக்கேன். நாளைக்கு வந்துட்டு ஃபுல்லாக இந்த சம்ஸ் காமிக்கிட்டா? ஓகே கௌதம், நீ ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிடுறியா? ஆ